வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் எண் 10. அன்பின் வழியது உயிர்நிலை அஃது இலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. என்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். அன்பின் வழியது உயிர்நிலை. ஒரு மனுஷனுக்கு எப்போ உயிர் நிலைத்து நிற்குது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, அன்பின் வழியில் இயங்குகின்ற பொழுது. அப்போ அந்த உடம்பு தான் உயிர் நிற்கும் உடம்பு. அது இலார்க்கு அப்படின்னா அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்பு. என்பு தோல் போர்த்த உடம்பு, எலும்பை தோளால் போர்த்த வெற்றுடம்பு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். குறளின் பொருள், அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். இப்போது அன்பின் வழியது உயிர்நிலை. குறளினுடைய பொருள் அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு இல்லாதவருடைய உடம்பு எலும்பை தோளால் போர்த்தி வைத்த உடம்பு. அன்பே உயிர். ஒருவருக்கு உயிர் இருக்குது அப்படின்னா அதனுடைய அடையாளம் அவர் அன்புடையவராய் இருத்தல் தான். அன்பு இல்லாதவங்களுடைய உடம்பு வெறும் எலும்பை தோளால் போர்த்தின உடம்பு. அப்போது ஒருவருக்கு உடம்பு இருக்குது அப்படின்னா, உயிர் நிலைத்திருக்கு அப்படின்னா அந்த உடலில் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். உயிர் நிற்கும் உடம்பு, உயிர் நில்லா உடம்பு ரெண்டு சொல்லலாம். இதில் உயிர் நிற்கும் உடம்பு எதுன்னு கேட்டால் அன்புடைய உடம்பு, உயிர் நிற்கும் உடம்பு. அன்பு இல்லாத உடம்பு, உயிர் இல்லாத உடம்பு. அப்போ அவங்க நடைப்பிணம் போல் உயிரோடு இருந்தால் கூட பிணத்திற்கு ஒப்பாக கருதப்படுவர். இப்போ ஒரு மருத்துவர் சாதாரணமாக ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத வச்சு எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா, அவனுடைய இதய துடிப்பு, மூச்சுக்காற்று, இரத்த ஓட்டம் இதையெல்லாம் வச்சு உறுதிப்படுத்திடுவார். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்பின் வழியாக மட்டுமே ஒருவருக்கு உயிர் உள்ளதா அல்லது இல்லையா என அறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உள்ளத்திலே யாருக்கெல்லாம் அன்பு இல்லையோ அவங்களாம் நடைப்பிணம். உயிரோடு இருந்தால் கூட நடைப்பிணத்திற்கு ஒப்பாவர். அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய எல்லாரும் கட்டாயமாக அன்புடையவராய் இருக்க வேண்டும். அன்பின் வழியது உயிர்நிலை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், உயிர் நிலை கொண்டு இருப்பது அன்பின் வழியே. அன்பின் வழி நிற்பது உயிர் கொண்ட வாழ்வு. அன்பு இல்லாதவர்களது உடம்பு எலும்பை தோளால் பொதிந்து வைத்தது அப்படிங்கிறது தான் குறள் கருத்து. அப்போது மனிதர்களாகிய நாம் உயிரோடு இருக்கோன்னு சொன்னால் அன்போடு இருத்தல் வேண்டும். அப்போ எத்தனையோ பேர் அன்பிற்காக தங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் செஞ்சு, உயிர் தியாகம், அதாவது புறா உற்ற துயரை போக்குவதற்காக தன் தசையை அறிந்து கொடுத்தான் சிபி மன்னன். அப்போ அதெல்லாம் அந்த உயிரினங்கள் கூட இடம் கூட அன்பு செலுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மனுநீதி சோழன் கதை. இப்படி நம்ம நிறைய இதை சொல்லிகிட்டே போகலாம். அப்போது பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தான்னு சொல்கிறோம். அதாவது மயில் மழை வர்றதுக்காக ஆடுது. அதை பார்த்த பேகனுக்கு மயில் குளிரால் நடுங்குவதாக எண்ணி அன்போடு தன்னுடைய போர்வையை மயிலுக்கு போர்த்தி விட்டான் அப்படிங்கிறது வரலாறு. அப்போ இப்படி எல்லாரும் அன்பிற்காக அன்பு செய்து வாழ்ந்தார்கள். நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டாம், அன்போட 4 வார்த்தை பேசினா அவங்க நம்மக்கிட்ட அன்போடு பேசுவாங்க. அப்போ அன்பு அப்படிங்கிற ஒன்று நம்மளுடைய மனதில் இருந்தால் நம்மளை சுற்றி சுற்றத்தவர் நம்மை தழுவி வாழ்வர். அதே போல் நண்பர்கள் வட்டாரமும் நமக்கு பெருகும். மீண்டும் குறள். அன்பின் வழியது உயிர்நிலை அஃது இலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.